வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த லைஃப் லிஸ்ட். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோட அம்மா உடம்பு சரியில்லாமல் இறந்து போவாங்க. அவங்க நடத்திட்டு இருந்த கம்பெனி மற்ற சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் யாருக்கு போகுது அப்படிங்கிறதுக்கான உயில் படிக்க வேண்டிய நாள் வருது. ஹீரோயினுக்கு 2 அண்ணா இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயிருக்கும். பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுற பொறுப்பு ஹீரோயினுக்கு தான் வரும்னு அவங்க வீட்டில் இருக்க எல்லாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா அவங்க அண்ணி பேரில் அதை எழுதி வச்சுருப்பாங்க. மற்ற எல்லாருக்கும் என்னென்ன சேர வேண்டியதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு ஒரு லாயர். ஆனால் இவங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டார். ஹீரோயின் கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் லாயர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துன்னு உங்கள் அம்மா ஒன்று வச்சுருக்காங்க, ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் சில விஷயம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அது என்னென்னா, ஹீரோயினுக்கு 13 வயசு இருக்கிறப்போ விஷ்லிஸ்ட் எழுதி வச்சுருப்பாங்க. அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்குன்னு. அந்த விஷ்லிஸ்ட்டெல்லாம் இவங்க நிறைவேற்றினா மட்டும்தான் அவங்க அம்மா வச்சுருக்க அந்த சொத்து இவங்களுக்கு வரும். அதுவும் அந்த வருஷம் முடியறதுக்குள்ளே அவங்க அந்த எல்லா விஷயம் நிறைவேற்றி ஆகணும். அவங்க அதில் இருக்க ஒரு விஷயம் நிறைவேற்ற அவங்களுக்கு அவங்க அம்மா ரெக்கார்ட் பண்ண ஒரு சீடியை கொடுப்பாரு இந்த லாயர். ஹீரோயின் சொல்லுவாங்க, அவங்களுக்கு சொத்து எதுவும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க அம்மா அவங்களுக்காக ரெக்கார்ட் பண்ண சீடிக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அந்த விஷ்லிஸ்ட்டில் அப்படி என்னெல்லாம் இருக்கணும்னா, டீச்சர் ஆகணும், டேட்டூ போட்டுக்கணும், கார் டிரைவ் பண்ண கற்றுக்கணும், ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும்னு இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 விஷயம் இருக்கும். இதெல்லாம் ஹீரோயின் பண்ண ஸ்டார்ட் பண்ண அந்த லாயர் ஒரு சீடியாக ஹீரோயின் கையில் கொடுத்துட்ருக்காரு. அதில் அவங்க அம்மா அவங்களுக்காக ரெக்கார்ட் பண்ண விஷயம் இருக்கும். இவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க, ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அது என்னென்னா, ஃபைண்ட் ட்ரூ லவ். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவங்க அம்மா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ட்ரூ லவ்வை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு ஹீரோயின் அவங்க கிட்ட கேட்பாங்க. அவங்க அம்மா சொன்ன அந்த 4 பாயிண்ட்ஸை வச்சு வர நியூ இயர்க்குள்ளே இவங்க அந்த விஷயம்லாம் நிறைவேற்றினாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இந்த மாதிரி படங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.